லக்கிக்கு ஏன் டென்ஷன் சொன்னோம்? அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்க நேத்து ஃபுல்லா லக்கி டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தா. அத விஷயம். அதான் லக்கிக்கு இப்ப ஃபீவர் வந்திருக்கு மித்ரா. எல்லாம் இதோ இந்த உத்தமையால தான் வந்திருக்கு. நான் என்ன பண்ண மனிஷா? நீ எதுவுமே பண்ணல. நீ நேத்து லக்கிய சரியா கவனிக்கல. அவளுக்கு ஜட பின்னி ரெடி பண்ணல. ஸ்கூலுக்கும் அனுப்பி வைக்கல. அதுக்கும் இந்த ஜுரத்துக்கும் என்ன சம்பந்தம் மாம்? ஏன் எப்ப பார்த்தாலும் பழைய தூக்கி அண்ணி மேல போடுறீங்க? சம்பந்தம் இருக்கு விவேக். நேத்து லக்ஷ்மி லக்கிய சரியா கவனிச்சிட்டு இருந்திருந்தா அவளை பெத்த தாய பத்தி அவ இவ்ளோ டென்ஷனா இருக்க மாட்டா. இப்படி ஃபீவர் கூட வந்திருக்காது. லக்கி அவளோட அம்மாவை பத்தி நைட்டு அப்பா கிட்ட பேசினான். அப்பவே லக்கியோட டென்ஷன் போயிடுச்சு. லக்கிக்கு டென்ஷன் போயிடுச்சு. ஆனா பெத்த தாய் இல்லாத குறை போகலல்ல. டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. குழந்தை தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுதான் இப்படி ஆயிருக்கா. அதான் ஃபீவருக்கு காரணம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுமா டாக்டர்? இன்னைக்கு பார்க்கலாம். ஈவினிங்குள்ள குறையலன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. ஓகே. அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் குழந்தை கூடவே இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டெம்பரேச்சர் செக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நான் கொடுக்கிற மெடிசனை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு கொடுங்க. மித்ராவும் விவேக்கும் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. நீ லக்ஷ்மிய வெளியே அனுப்புனாலும் ஜானு வீட்ல தானே இருப்பா. அவ லக்கி பக்கத்திலேயே இருப்பாள்ல. அதான் நானும் சொல்ல வந்தேன். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த ஜானுவை வெளியே கூட்டிட்டு போங்க. நானா? நான் எதா சொல்லி வெளியே கூட்டு போறது? அவ என் பேச்ச கேட்க மாட்டான். ஜானு உங்க மருமக தானே. ஏதாவது ஒண்ணு சொல்லி மேனேஜ் பண்ணுங்க ஆண்டி. கிளம்புங்க. போங்க. நம்ம கோயிலுக்கு போலாமா? எதுக்காக? என்ன கேள்வி இது? லக்கிக்கு ஜுரம் வந்திருக்கு. கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா நல்லது தானே. உங்களுக்கு இந்த நல்ல யோசனை எல்லாம் எப்படி வருது? ஏன் லக்கி என் பேத்தி இல்லையா என்ன? அவளை பத்தி நான் யோசிக்க கூடாதா? லக்கி கிட்ட உன் அக்கா இருப்பா. அவளுக்கு துணையா மனிஷாவும் இருப்பா. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சரி, நான் மேல போய் அக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன். இவ்வளவு சின்ன விஷயத்த கூட அவளுக்கு சொல்லணுமா? கோவிலுக்கு போறோம்னு சொன்னா உங்க அக்கா வேணான்னு சொல்லுவாளா என்ன? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் வா. பிறந்த குழந்தை எழுந்து ஓடின மாதிரி நீங்களும் உங்க ஆர்ப்பாட்டமும். சரி வாங்க. அம்மா அம்மா. லக்கி, அம்மா தான் உன் பக்கத்துல தாண்டா இருக்கேன் நானு. லக்கி புலம்புறது உங்களை பத்தி இல்லம்மா, சொந்த அம்மாவை பத்தி. சொந்த அம்மாவா? ஆமாமா, நேத்து ராத்திரி கூட லக்கி அப்பா கிட்ட தான் சொந்த அம்மாவை பத்தி தான் கேட்டா. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த அம்மாவை விட நான் தான் நல்லா கவனிச்சிட்டு இருக்கேன்லன்னு சொன்னாரு. அப்படின்னா உன் அப்பா லக்கியோட சொந்த அம்மாவை பத்தி எதுவும் சொல்லலையா? கொஞ்சம் சொன்னாருமா. என்ன சொன்னாரு? நேத்து ஸ்கூல் கிட்ட பாஸ்கர் அங்கிள் வந்தாருல. ஆமா. அந்த பொண்ணு லக்கி தானே பாஸ்கர் சொல்லிட்டானா என்ன? லக்ஷ்மி தான் பாஸ்கர் வீட்ல இருந்தான்றதுனால லக்கி அவளோட பொண்ணுதான்றத சொல்லிருப்பானா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ. நான் தாம்மா, உங்க அண்ணா பாஸ்கர். பாஸ்கர் அண்ணன், உங்களுக்கு 100 ஆயுசுண்ணா. இப்பதான் உங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நேத்து ஸ்கூல் கிட்ட வந்து பசங்களை நீங்க பாத்தீங்களாமே? ஆமாம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உடனே நான் சொல்றதுக்கு உன்னால வர முடியுமாமா? இப்பவா? ஆமாம்மா, இப்பதான். உன்கிட்ட
லக்கியை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஃபோன்ல வேண்டாம், நான் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும். ரொம்பவே முக்கியமான விஷயம். அது வந்து லக்கிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இவளை விட்டுட்டு வர முடியாது. இவளை நான் கூட இருந்து பார்த்துக்கணும். அண்ணா என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சுண்ணா? வீட்டில் லக்கி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணா அவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு தடவை ஜானுக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரி, ஒரு நிமிஷம். ஹலோ, என்னங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க? யாரு? என்னோட புருஷன். ஜானு, லக்கி இப்போ எப்படி இருக்கா? நானும் உங்க அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. அண்ணி லக்கி கூட இருக்காங்கல்ல? அக்கா வீட்ல லக்கியோட தான் இருக்காங்க. மோகர கட்டை இருக்கா. எப்பவோ அவளை வெளியே அனுப்பியாச்சு. லக்கி எப்படி இருக்கான்னு கேட்க கால் பண்ணா அண்ணி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. லக்கியை நினைச்சு அண்ணன் வேற கவலைப்படுறாரு. ஒரே பண்றதுக்கு எதுவும் இல்லைங்க. லக்கி ரொம்ப நல்லா இருக்கா. சரி, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு லக்கி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேச வைங்க. சரிங்க, வைக்கிறேன். ஓகே. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். போயிட்டு தானே இருக்கோம், ஏன் அவசரப்படுற? டிரைவர், காரை நிப்பாட்டு. எதுக்கு? உனக்கு எதுக்குடி? நீ கார்லயே உட்காரு. சொல்லுங்க ஆண்டி. நான் இங்க பாஸ்கரை பார்த்தேன். அவன் தனியா இருக்கானா இல்ல கூட லக்ஷ்மியும் இருக்காளா? தனியா தான் இருக்கான். அவனை மீட் பண்றதுக்கு தான் லக்ஷ்மி கிளம்பி வெளியே போயிருக்கா. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, லக்ஷ்மி வர்றதுக்குள்ள அவன் அங்கிருந்து போற மாதிரி பண்ணிடுங்க. நான் எப்படி அவனை அனுப்புறது? நீங்க அவன் பார்வையில பட்டாலே போதும், அவனே ஓடி போயிடுவான்.